ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஃபேட் ட்ரேட். என்னோடய சேனலுக்கு நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா எல்லா வீடியோவும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு ஏஞ்சல் லோனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க்கு கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி எப்படி கால் ஆப்ஷனை இல்லை புட் ஆப்ஷனை நேக்கடாக பையிங் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது, அதை பற்றி தான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். என்னென்ன இண்டிகேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச், அப்புறம் பிவட் பாயிண்ட்ஸ். இந்த ரெண்டே இண்டிகேட்டர் போதும். அடிஷ்னலாக மார்க்கெட்டோட மூமெண்டம் தெரிஞ்சிருக்காங்க. நான் எக்ஸ்பிளனேஷன் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ண போகிறேன். எக்ஸ்பிளனேஷன் மூவிங் ஆவரேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9x5 இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். அதுவும் இஎம்ஏ தான், எஸ்எம்ஏ கிடையாது. எக்ஸ்பிளனேஷன் மூவிங் ஆவரேஜ் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போது சிபிஆர் லைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 3 லைன்ஸ் தெரியுதா? இதுதான் சிபிஆர் லைன், சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச். இது எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு மார்க்கெட் ஒரே ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும். இப்போது சிபிஆர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, இந்த டே பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. ப்ரீவியஸ் டேவை தாண்டி கரண்ட் டே பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. ஸோ மார்க்கெட் புல்லிஷ் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இன்னொரு அடிஷ்னல் பார்த்தீங்கன்னா பிவட் பாயிண்ட்ஸ் தாண்டியோ இல்லை பிவட் பாயிண்ட்ஸை கட் பண்ணி மேலேயோ இல்லை கீழே போகும்போது மார்க்கெட் அதே ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த ட்ரெண்டையும் நான் இன்னும் அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் எக்ஸ்பிளனேஷன் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போது 17,225 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிவட் பாயிண்ட் லைன் வருது. இந்த லைனை தாண்டி கரெக்டாக உங்களுக்கு தெரியுதா 955 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் பாருங்கள், கேண்டலில் பிரேக் அவுட் பண்ணி மேலே க்ளோசிங் வச்சுருக்கு. அடுத்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்த பிறகு பிரேக் அவுட் கேண்டிலை தாண்டி ஒரு கேண்டில் க்ளோசிங் வைக்கணும். அதுதான் கன்ஃபர்மேஷன் அப்படி சொல்லுவாங்க. இந்த கன்ஃபர்மேஷனை வந்துட்ட பிறகு தான் நீங்கள் ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நெக்ஸ்ட் கேண்டலோட, அதாவது ப்ரீவியஸ் கேண்டலோட க்ளோசிங் ப்ரைஸ்லேயோ இல்லை கொஞ்சம் தள்ளியோ நீங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணலாம். நான் க்ளோசிங் ப்ரைஸ்லேயே ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாமே. 10:05க்கு நான் கால் ஆப்ஷனை பையிங் பண்ணுறேன். மார்க்கெட் அப்ட்ரெண்ட்றதுனால கால் ஆப்ஷனை பையிங் பண்ணுறேன். 10:05க்கு ஷார்ப்பாக ப்ரீவியஸ் கேண்டலோட க்ளோசிங் ப்ரைஸில் நான் கால் ஆப்ஷனை பையிங் பண்ணுறேன். எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு? 17,300. இந்த கால் ஆப்ஷனை 10:05க்கு பையிங் பண்ணுறேன். 10:05 பாருங்கள், $10.05 ப்ரீமியம் பாருங்கள், $187 இருக்குது. நான் 10% ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாமே. உங்கள் ஸ்டாப் லாஸ் ரேஞ்சு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:3 கேல்குலேட் பண்ணி கரெக்டாக வைங்க. நான் $187 வாங்குகிறேன். நான் 10% ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். 10%னா $18. ஸோ 187 $18 போச்சுன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 168. இந்த பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ், 168 தான் ஸ்டாப் லாஸ். இந்த ரேஞ்சு தான் என்னோடய ஸ்டாப் லாஸ். இப்போது டார்கெட் பாருங்கள், ஸ்டாப் லாஸ் $18. ஸோ டார்கெட் 1:3, $54 என்னோடய டார்கெட். $54னா கிட்டத்தட்ட 241, அதான் என்னோடய டார்கெட். 241 போயிடுச்சா? போயிருக்கு. 241 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சான்னு பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகலை. 1:3 ரேஷியோ நல்லாவே எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. எந்த இடத்துலையும் ஸ்டாப் லாஸ் கிட்ட கூட வரவில்லை, நல்லாவே எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. சரி, இந்த நாள் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நம்ம ப்ரீவியஸ் டேவுக்கு பார்க்கலாம். ப்ரீவியஸ் டேவும் பாருங்கள், சிபிஆர் லைனுக்கு மேலே தான் கேண்டிலும், அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த நாளும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் புல்லிஷாக இருந்தாலும் பிவட்டோட லைனை எந்த இடத்துல கரெக்டாக கீழே டச் பண்ணியோ இல்லை மேலே டச் பண்ணியோ போயிருப்பாங்களா. இந்த இடத்துல 9:15க்கு மார்க்கெட் பிவட் லைனை டச் பண்ணியிருக்கு. மார்க்கெட் பிடிஎஸ்டி பண்ணுறவங்களும் சரி, எஸ்டிபிடி பண்ணுறவங்களும் சரி, ஆப்ஷனில்
மார்க்கெட்டு ஓப்பன் ஆனவுடனே க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் மினிட் கேண்டில் வந்து நம்ம கன்சிடர் பண்ணவே கூடாது எப்பயுமே. நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்கள், 10:10க்கு பிவோட் லைனை கிராஸ் பண்ணி கீழே போயிருக்கு. ஆனால் மறுபடியும் அடுத்த கேண்டில் கிராஸ் பண்ணி கீழே போகலை. ஸோ இந்த சிக்னல் வந்து ஃபால்ஸ் சிக்னல் வந்திருக்கு. மறுபடியும் 10:20க்கு ஃபால்ஸ் சிக்னல். 10:30க்கு மார்க்கெட்டு பிவோட் பாயிண்ட்டை தாண்டி மேலே க்ளோசிங் வச்சு புல்லிஷ் சிக்னல் வந்திருக்கு. அது கேண்டில் கன்ஃபர்மேஷன் பாருங்க. 10:40க்கு மார்க்கெட் வந்து கேண்டில் புல்லிஷ் சிக்னல் வச்சு மார்க்கெட் வந்து மேலே தான் போகுதுன்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் வச்சுருக்கு. ஸோ நம்ம 10:45க்கு 16,900 இந்த காலை வாங்கியிருந்தால் என்ன நடந்திருக்கும்னு பார்க்கலாம். பாருங்கள், டைம் பாருங்கள், 10:45 16,900 கால் ஆப்ஷன். மார்ச் எடுத்துக்கிறேன், சாரி 16 மார்ச். டைம் வந்து 10:45 கேண்டில் 10:45 கேண்டில் 270 இருக்குது. ஸ்டாப் லாஸ் பாருங்கள், 27 rupees 1:3ன்றதுனால. ஸோ 270க்கு பையிங் பண்ணேன், 27 rupees ஸ்டாப் லாஸ். 243க்கு என்னோடய ஸ்டாப் லாஸ். என்னோடய ஸ்டாப் லாஸ். இந்த கேண்டில் போயிருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் 243 டச் பண்ணவே இல்லை. 247ஓட நின்று மறுபடியும் பவுன்ஸ் பேக் அடிச்சிருக்கு. ஸோ என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை இந்த இடத்துல. 27 rupees ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். டார்கெட் பாருங்கள், இன்ட்டு 3 1:3 81 rupees. 351 போயிருக்கான்னு பார்க்கலாம். 351 போகலை, ஆனால் 320 போயிருக்கு. மார்க்கெட் க்ளோசிங் பாருங்கள் 315. நான் ப்ராஃபிட்டில் தான் புக் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ரூபா ப்ராஃபிட்னு பாருங்கள், 270 மைனஸ் 351, கிட்டத்தட்ட 81 ரூபா ப்ராஃபிட். 81 ரூபா ஒரு லாட்டுக்கு, வெறும் சிங்கிள் லாட்டுக்கு 4,000 rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் 1:3 ரிஸ்க் ரேஷியோ வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்னு நம்ம பார்க்கலாமே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, ஓகேவா? வீக்லி வேண்டாம், நம்ம நார்மலாகவே பேசுவோமே. 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, 10 ட்ரேடில் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:3. ஃபஸ்ட் ட்ரேடு லாஸ். ஸோ ஒரு லாஸ் பார்த்தீங்கன்னா 1000 rupees வச்சுக்கலாம். ரெண்டாவது ட்ரேடும் லாஸ், மூணாவது ட்ரேடும் லாஸ், நாலாவது ட்ரேடும் லாஸ், அஞ்சாவது ட்ரேடும் லாஸ். தொடர்ந்து 5 ட்ரேட் நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். 5 ட்ரேட் லாஸ். ஸோ -5,000. அடுத்து தொடர்ந்து ரெண்டே ட்ரேடு, தொடர்ந்து கூட நீங்கள் பண்ண தேவையில்லை. அடுத்து ரெண்டே ட்ரேடு ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா போதும். அடுத்து ஒரு 6th ட்ரேட் ப்ராஃபிட் ப்ளஸ் 3,000. 1:3 3,000. 7th ட்ரேடு ப்ராஃபிட் 3,000. 8th ட்ரேடு மறுபடியும் லாஸ்ன்னு வச்சுக்கலாமே, -1,000. 9th ட்ரேடு ப்ராஃபிட் 3,000. 10th ட்ரேடு மறுபடியும் ப்ராஃபிட் 3,000. நான் 10 ட்ரேடில் வெறும் 4 ட்ரேடு தான் ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா கூட என் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மொக்க கிடையாது. சப்போஸ் மார்க்கெட் சினாரியோ வேறு மாதிரி இருக்குது, நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ஆர்டர்லாம் டக்குன்னு ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுது அப்படின்ற ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவாக இருந்தால் கூட மேக்ஸிமம் லாஸ் வரத்துக்கு சான்ஸ் வாய்ப்பே கிடையாது. எப்படின்னு நான் சொல்கிறேன், 10 ட்ரேடில் 7 ட்ரேடு லாஸ் ஆகிடுச்சு. ஸோ -7,000. தொடர்ந்து 7 ட்ரேட் லாஸ். இப்போ 10 ட்ரேடில் வெறும் 3 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட, ஒரு ட்ரேடு 3,000 ரூபா ப்ராஃபிட் பண்ணுறீங்க, 3 ட்ரேடு 9,000, நீங்கள் லாஸ் பண்ணது 7,000. நெட்டு நீங்கள் மந்த் எண்டு ப்ராஃபிட் பாருங்கள், 2,000 ரூபா ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. நான் வெறும் 1,000 ரூபாய் கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு சொன்னது. ஆனால் 16th மார்ச்சும் 17th மார்ச்சும் நீங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணது நான் சொன்ன மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா
இங்கே ஒரு 4000, இங்கே ஒரு 4000. வெறும் 2 நாளில் ப்ராப்பர் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோட நீங்கள் 8000 சம்பாரிச்சிக்கலாம். இதே மாதிரி சிம்பிளாக ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி, இஎம்ஐ பேஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரேட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.